கர்ணன் கற்றது வித்தை மட்டுமல்ல, அது வேதம். இது ஒரு மகாபாரத கிளைக்கதை. கதையை முழுமையா கேளுங்க. தேரோட்டியான அதிரதன் மற்றும் ராதையினால் வளர்க்கப்பட்டவன் கர்ணன். பிறப்பால் சத்திரியன், வீரத்துக்கு குறையில்லை. இருந்தாலும் குரு வேண்டுமே. துரோணாச்சாரியார் மறுத்துவிட கிருபாச்சாரியாரிடம் ஒரு நாள் அதிகாலை போகிறான் கர்ணன். மாணவர்களின் திறமையை சோதிக்க வானத்தில் பறக்கும் ஒரு பறவையை குறிபார்த்து வீழ்த்தச் சொல்கிறார் குரு. அர்ஜுனன் ஒரே அம்பில் பறவையை வீழ்த்துவிட்டு தேரேறி போய்விட்டான். இப்போது கர்ணனின் முறை. அம்பை நானில் பூட்டியாயிற்று. ஒரு கணம் பறவையை வானில் குறிபார்த்தவன் வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விட்டான். மிகச் சிறந்த வில் வீரனான கர்ணன் அப்படி செய்தது குருவுக்கு அதிசயம். காரணம் கேட்டார். குருவே, இது மிகவும் அதிகாலை நேரம். இந்த நேரத்தில் ஒரு பறவை விண்ணில் பறக்கிறது என்றால் நிச்சயம் தன் குஞ்சுகளுக்கான உணவை கொண்டு போகிறது. இப்போது திறமைக்காக அதை கொன்றுவிட்டால் நான் வீரனாவேன். ஆனால் அந்த இளம் குஞ்சுகள் அனாதையாகிவிடும். அதனால் நான் கொல்ல மாட்டேன் என்றான். கலங்கி போன குரு சொன்னார், கர்ணா, நீ கற்றது வித்தை அல்ல, வேதம் என்று பாராட்டினார். பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் நீங்கள் பலமானவர்களாக இருக்கலாம். அந்த பலத்தை நம்மை நேசிப்பவர்களிடமோ அல்லது நம்மை விட பலம் குறைந்தவர்களிடமோ காட்டக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.